பிக் பாஸ் அபரிநாதன் அவர்கள் ரீசெண்டா சூப்பர் சிங்கர் சீசன் 11 ஃபினாலிஸ்ட் எல்லாத்தையுமே சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, சரண் அவர்களுக்கு பேக் ஒண்ண பரிசா குடுத்திருந்திருக்காரு. மேலும் ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 சமீபத்தில நடைபெற்று முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு சீசன்ல நிகில் அவர்கள் பரிசு வின் பண்ணியிருந்தாரு. ரன்னர் அப்பா சரண் வந்திருந்தாரு. இந்த ஒரு டீம ரீசெண்டா பிக் பாஸ் புகழ் சபரிநாதன் மீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்திருக்கக்கூடிய 4 ஃபினாலிஸ்ட் கூடயுமே பார்த்தீங்கன்னா, அவர் ஃபோட்டோவும் எடுத்திருந்தாரு. மேலும் சரண் அவர்கள்கிட்ட பேக் ஒண்ண பரிசா குடுத்துருந்திருக்காரு. அந்த ஒரு பேக்ல பார்த்தீங்கன்னா, நெறைய புத்தகங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்சையுமே சரணுக்கு பரிசா குடுத்திருந்திருக்காரு. இந்த ஒரு புத்தகங்கள் எல்லாத்தையுமே நீ ஃபினாலிஸ்ட் 4 பேத்துட்டயுமே குடு. நான் குடுத்தேன்னே சொல்லி குடு அப்படின்னு சொல்லி, அவரு கையால தான் அந்த பரிசு பொருட்கள குடுத்திருக்காரு. மேலும் அங்க 4 பேத்துட்டயுமே நெறைய பேசியிருந்தாராமா. எப்போதுமே நான் சூப்பர் சிங்கர் சீசன் பார்த்துட்டே இருப்பேன். நான் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி கூட உங்களோட சீசன் நான் பார்த்துட்டு தான் உள்ள போயிருந்தேன். உங்களோட பாட்டுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாரி சரண் அவர்களோட பாட்டும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே சூப்பர் பாசிட்டிவ் வேர்ட்ஸ அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரண் அவர்கள்கிட்ட, "நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க. எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் அப்படின்னா தயவு செஞ்சு என்ட்ட சொல்லு. உன் சைட்ல யாராவது படிக்க வைக்கணும், அப்படின்னா அவங்களுக்கு மியூசிக் கத்துக் குடுக்கணும் அப்படிங்கிற மாரினா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அதேபோல சரண் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவருமே, "சபரி அண்ணே நீங்க நெறைய குழந்தைகள படிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்க அளவுக்கு என்னால 30, 40 குழந்தைகள எடுத்து படிக்க வைக்க முடியலனாலுமே, ஒரு குழந்தைய படிக்க வைக்க என்னால முடியும். ஸோ உங்க சைட்லேருந்து இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குழந்தைய நீங்க தத்தெடுத்து வளர்க்குறீங்க. அப்படி இல்லனா படிப்பு செலவு குடுக்க போறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க என்ட்டயும் கேட்கலாம். நானுமே அந்த ஒரு ஹெல்ப் பண்ண ரொம்ப ரொம்ப வில்லிங்கா இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓவராலா அங்க ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா போயிருக்கு. அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. சபரி குறிப்பா சரண வாழ்த்தி நெறைய விஷயங்கள் அந்த ஒரு போஸ்ட்ல பேசியிருந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவம் தான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. சபரி சூப்பர் சிங்கர் ஃபினாலிஸ்ட்ட சந்திச்சத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க டி55 படத்தோட பூஜை சமீபத்தில ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தில நடிக்கிறவங்க எல்லாமே மிக மிக பெரிய நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப படத்தோட பட்ஜெட் என்னவாக இருக்கும்? நடிகர்களோட சம்பளம் என்னவாக இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப யார் யாருக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிற லிஸ்ட் சமீபத்தில வந்திருக்கு. இதில மம்முட்டி சார் தான் மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. குறிப்பா இந்த படத்தில நடிகர் தனுஷ் அவர்களுக்கு 45 கோடி சம்பளம் அப்படிங்கிற மாரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சாய் பல்லவி அவர்களுக்கு 12 கோடி சவுத் இந்தியால அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோயினா மாறியிருக்காங்க. ஸ்ரீலீலாவுக்கு 3 கோடி. தனுஷ் அவர்கள் இந்த படத்த தயாரிக்கிறதுனால மம்முட்டி சார் மாரியான ஒரு லெஜெண்டுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய சம்பளம் தரணும்னு 50 கோடி சம்பளமா பேசியிருந்திருக்காங்க. மம்முட்டி சார் கண்டிப்பா அத பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி 25 கோடி போதும் அப்படிங்கிற மாரி பேசியிருந்திருக்காராமா. இருந்தாலுமே தனுஷ் அவர்கள் அட்லீஸ்ட் 30வது தரலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்காராமா. சின்ன சின்ன நடிகர்களே சம்பளத்த உயர்த்தும்போது, அவ்வளோ பெரிய லெஜெண்ட் இப்பயுமே வேணாம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு வியப்பா மாறியிருக்கு.